வளையகாப்பு செய்வது ஏன்? வளையகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கர்ப்பவதியான பெண்ணுக்கு ஒரு 7வது மாதம் 8வது மாதம் வளையகாப்புன்னு பண்ணுறாங்க. அந்த வளையகாப்புங்கிற நிகழ்ச்சி காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு பழக்கம். அது எதனால் செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான காரணம் ஒன்று இருக்குது. இப்போது ஒரு மனிதனோட உடம்புல மூலாதாரம், சுவாதிஷ்டனம், மணிபூரகம், அநாகதம், சித்தி, ஆக்னா, இப்படி இந்த தலையிலேருந்து இந்த ஆண்குறி பெண்குறி வரையிலும் உள்ளதில் 6 ஆதாரங்கள் இருக்குது. இப்போது கைகளுக்கு கனக ஆதாரம்னு இருக்குது. அப்போது ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் பொழுது, ஒரு கர்ப்பமாகிறதே நாடி பிடிச்சி பார்த்து தான் சொல்கிறாங்க. நாடி பிடிச்ச உடனே சொல்லிடுவாங்க, இது வாரிசு வர்றது, பெண்ணு உண்டாகிருக்கு அப்படின்னு நம்ம ஊர் பக்கத்தில் சொல்லுவாங்க. அப்போது இந்த நாடிகளில் தெரியும் பெண்ணுடைய கர்ப்பத்தின் நிலைமை. இது கர்ப்பமாகி ஒரு 7-8 மாதம் இருக்கும் பொழுது இந்த நாடிகள் வலுப்பெறுவதற்காக இந்த கை முழுவதும் கண்ணாடி வளையல்கள் போடுவாங்க. இந்த கண்ணாடி வளையல்கள் என்ன பண்ணும், அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். இந்த சத்தங்கள் அந்த குழந்தை கேட்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கண்ணாடி வளையல் சத்தத்தை வயிற்றுக்குள், தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த சத்தங்களை கேட்கும்போது. அப்போ அது வளர்ச்சிக்கு இந்த கண்ணாடி வளையல்கள் உறுதுணையாக இருக்கும். அதுலேயும் ஒரு பெண்ணுன்னு எடுத்திங்கன்னா 72,000 நாடிகள் இருக்குது. இதில் குறிப்பிட்ட நாடிகள் இருக்குது, கனக நாடிகள். இவைகளை இந்த வளையல்கள் தொடும் பொழுது அந்த உள்ளே இருக்கிற குழந்தையினுடைய ஆரோக்கியம், உணவு, ஆக்சிஜன் எல்லாமே தொப்புள் கொடி வழியாக போகுது. அது எல்லாமே சிறப்பாக போகும். குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தாயும் சந்தோஷமாக இருப்பாள். முக்கியமானது கர்ப்பவதி பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வளையல் காப்பில் 10 சொந்தக்காரங்க வந்து மஞ்சள் பூசி சந்தனம் வச்சு இந்த வளையலை போடும்பொழுது அந்த பெண் ரொம்ப சந்தோஷப்பட்டுறான். எல்லாரும் வந்து அன்பாக பேசி அவளுக்கு உணவு கொடுத்து எல்லோரும் கலகலப்பாக பேசும்பொழுது இந்த வளையல் போடும்பொழுது சந்தோஷமாகறாங்க. அதனால தான் வளைகாப்பு. அந்த வளை என்ன பண்ணும், கர்ப்பத்தை காக்கக்கூடியது. அதனால தான் வளைகாப்புன்னு நம்ம பெரியவர்கள் வச்சாங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.